ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் ஆப்பிள் மரம். சின்னதாக வாங்கி வச்சோம், இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு 3 வருஷம் ஆகியிருக்கும் இதை நடவு பண்ணி. இது அப்பப்போ காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காய் அறுவடை பண்ணுறது கூட வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனலில். இப்போ இந்த சீசனுக்கு திரும்பவும் காய்கள் வந்திருக்கு. ஆனால் போன சீசனில் விட சைஸ் குறைஞ்சிருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நிறைய பூக்கள் பிஞ்சுகளும் வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் 2 நாளில் அறுவடை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா கலர் வரட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தோ கூட தொங்கிட்டு இருக்கு பாருங்க, அழகா இருக்கு பார்க்கறதுக்கே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க கூட ஒன்று இருக்கு பாருங்க, பக்கத்துலயே இது பாருங்க, பிஞ்சு எல்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்க. இதுல பூக்கள் வந்ததுக்கு அப்புறம் பூ உதிர்ந்துருச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல பிஞ்சுகளா மாறும். இந்த இடம் இங்கதான் பிஞ்சு பிடிக்கும். இதுதான் பிஞ்சா மாறி அழகா வரும். இந்த பூல வந்து பாலினேஷன் முடிஞ்சு இந்த இதழ்கள் எல்லாம் கொட்டி போயிடுச்சு. இருங்க, ஏதாவது பூ இருக்கான்னு உங்களுக்கு பாக்குறேன் காட்டுறதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது பூ மொட்டு இன்னும் மலர்ல. அநேகமா இது நாளைக்கு மலரும்னு நினைக்கிறேன். இந்த காய்கள் மாதிரியே இதோட பூக்களும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஆனா பூ வந்து நல்ல வெள்ளை நிறத்துல ரொம்ப அழகா இருக்கும். இந்த வாட்டர் ஆப்பிள்லயே நிறைய ரகங்கள் இருக்கு. ஃபுல்லா வெள்ளை கலர்ல வர்றது, பச்சை கலர்ல வர்றது, இதுலயே இன்னும் பெரிய சைஸ் வர்றதுன்னு ஏகப்பட்ட ரகங்கள் இருக்கு. இந்த மரத்தை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய வாழை மரம் இருக்கு. இதோட நிழல்ல இந்த மரம் மாட்டிட்டு இருக்கு. இல்லைன்னா இன்னும் நிறைய காய்கள் இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒருவேளை இந்த செடி கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். மாடி தோட்டத்தில் கூட இதை வளர்க்க முடியும் சுலபமாக. ஏன்னா இதில் கிராஃப்டட் வெரைட்டிலாம் நிறைய வருது. அதனால் நீங்கள் ஈஸியாக மாடி தோட்டத்திலே வளர்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.